Su-27 விமானங்கள் உக்ரைனோட விமானப்படையில் இருக்க ரொம்பவே ஒரு முக்கியமான விமானம். சோவியத் ரஷ்யாவால் தயாரிக்கப்பட்டு இப்போ உக்ரைனோட ஏர்ஃபோர்ஸில் வெஸ்டர்ன் ஆயுதங்களை உக்ரைன் அதிகமாக பயன்படுத்துறதுக்கு யூஸ் பண்ணிட்டு இருக்க ஒரு முக்கியமான அட்டாக் அண்ட் மல்டி ரோல் ஃபைட்டர் ஜெட். இந்த விமானத்தை பொறுத்த வரைக்கும் உக்ரைனுக்கு பல விதத்தில் இது உதவிட்டு இருக்கு. இப்படிப்பட்ட விமானங்கள் ஒரே நாளில் 6 விமானங்களை, அதாவது கடந்த 24 மணி நேரத்தில் ஜூலை 1ஆம் தேதியில் மட்டும் 6 விமானங்களை ஒரே ஏர்பேஸில் வச்சு ரஷ்யா அவங்களோட இஸ்கேந்தர் மிசைல்ஸை வச்சு ஒட்டுமொத்தமாக அழிச்சிருக்காங்க. இப்போ உக்ரைன் முழுக்க இது ஒரு பெரிய செய்தியாக மாறிட்டு இருக்கு. உக்ரைனுக்கு சப்போர்ட்டாக இருக்க நிறைய பிளாகர்ஸே உக்ரைனோட ஆர்மியையும் உக்ரைனோட ஏர்ஃபோர்ஸையும் கிழிச்சு எடுத்துட்டு இருக்காங்க. காரணம், இந்த தாக்குதலில் ரஷ்யாவுக்கு வெற்றி கிடைச்சதுக்கு முக்கியமான காரணமே உக்ரைன் தான். உக்ரைன் பண்ண ஒரு முட்டாள்தனத்தால, உக்ரைனோட ஒரு சோம்பேறித்தனத்தால 6 விமானங்களை ஒரே நாளில் இழந்திருக்காங்க. நான் ஏன் இப்படி எல்லாம் பேசுறேன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் எல்லாத்துக்குமே தெளிவான பதில் இருக்கு. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். நான் உங்கள் ஆக்கே தமிழ் புக்ஷன் வழங்கும் டிபி ட்ரெண்டிங்ஸ். மிர்கோரோட் ஏர்பேஸ் உக்ரைனோட ஃப்ரண்ட் லைனில், இந்த பக்கம் கார்கிவ் ரீஜியன், அந்த சைட் சுமி ரீஜியன், இது ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்க போல்டாவா பகுதியில் அமைஞ்சிருக்க ஒரு முக்கியமான ஏர்பேஸ். ஃப்ரண்ட் லைன்ல இருந்து 90 கிலோமீட்டர் தொலைவில் இருக்க ஒரு ஏர்பேஸ் ரஷ்யன் அட்டாக்ஸை ரிப்பல் பண்ணுறதுக்கும் ரஷ்யாவோட ஏர்ஃபோர்ஸை கொஞ்சம் பின்னாடியே வைக்கிறதுக்கும் உக்ரைனோட ஏர்ஃபோர்ஸ் ரஷ்யன் பொசிஷன்ஸ் மேலே, குறிப்பாக பெல்கோராட் பகுதிகளில் தாக்குதல் நடத்துறதுக்கும் அதிகமாக பயன்படுத்திட்டு இருக்க விமானப்படை தளங்களில் இதுவும் ஒரு முக்கியமான இடத்த கொண்டது. காரணம் என்னன்னா, இந்த இடத்துல இருந்து ஸ்டார்ம் ஷேடோ மிசைல்ஸை அதிகமாக இந்த உக்ரைனோட ஃபைட்டர் ஜெட்ஸ் எடுத்துகிட்டு போயிட்டு உக்ரைனோட பொசிஷன்ஸில், அதாவது ஆக்குபை டெரிட்டரிக்குள்ள ரஷ்யன் நிலைகள் எங்கெங்க இருக்கோ அது எல்லாத்து மேலேயும் இந்த மிசைல்ஸை கண்ணா பின்னாடி ஏவி ரஷ்யன் பொசிஷன்ஸை கொஞ்சம் ஃப்ரண்ட் லைனை விட்டு பின்னாடி வைக்கிறதுக்கு அதிகமாக உதவி பண்ணது இந்த ஒரு ஏர்பேஸ் தான். இப்படிப்பட்ட ஏர்பேஸ் ரஷ்யாவோட தாக்குதலுக்கு அடிக்கடி உள்ளாகும். ஆனால் பெருசாக எந்த ஒரு டேமேஜும் ஏற்படாது. இது வரைக்கும் நடந்த தாக்குதல்லாம் பார்த்தோன்னா ஒரு சின்ன சின்ன மைனர் டேமேஜஸ், ஒரு சில டைம் ஏர்கிராஃப்ட் மேலே நடத்தப்பட்ட அட்டாக்னு சொல்லிட்டு இது வரைக்கும் இந்த பகுதியில் நடத்தப்பட்ட தாக்குதல் ட்ரோன்ஸை பயன்படுத்தி மட்டும்தான் நடந்திருக்கு. சில அட்டாக் ட்ரோன்ஸ், சில லான்சர் ட்ரோன்ஸ்னு சொல்லிட்டு ரஷ்யாவோட ட்ரோன் தாக்குதல் மட்டும்தான் இந்த இடத்துல நடந்திருக்கு. அதுக்கு முக்கியமான காரணம், இந்த இடத்துல உக்ரைன் அவங்களோட S-300 நிறுத்தி வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பேட்ரியாட்டோட ஒரு சில யூனிட்ஸும் இந்த இடத்துல நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு. இந்த ஏர்பேஸ்ன்றது அந்த அளவுக்கு முக்கியம் வாய்ந்தது. ஏன்னா Su-27 விமானங்கள் உக்ரைன் கிட்ட கம்மியான எண்ணிக்கையில் தான் இருக்கு. அப்படி இருக்கப்போ இந்த விமானங்கள் நம்ம அதிகமாக இழந்துடக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் F-16 வர வரைக்கும் இந்த வெஸ்டர்ன் மேட் வெப்பன்ஸை கொண்டு போயிட்டு டெலிவர் பண்ணுறதுக்கு இந்த Su-27 தான் ஒரு நல்ல பிளாட்ஃபார்ம். அதிகமான பேலோட்ஸை 2000 கிலோமீட்டர் வரைக்கும் எடுத்துகிட்டு போய் தாக்கக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி கொண்ட விமானம் தான் இந்த Su-27. ஸோ இந்த ஏர்பேஸை நம்ம பாதுகாக்கணும்னு இந்த அளவுக்கு அதிகமான கான்சன்ட்ரேஷனை, அதிகமான ப்ரொடெக்ஷனை இந்த ஏர்பேஸ்க்கு கொடுத்து வச்சிருக்காங்க. ஆனால் இதில் உக்ரைன் எந்த இடத்துல தெரியுமா இப்போ தப்பு பண்ணியிருக்காங்க? இந்த ட்ரோன் ஃபுட்டேஜ்ன்றது இப்போ ஆன்லைன் முழுக்க அவைலபிளாக இருக்குது. அந்த ட்ரோன் ஃபுட்டேஜை நீங்கள் நல்லா தெளிவாக பாருங்கள். ரஷ்யாவோட ஒரு ட்ரோன் ஆனது இந்த விமானங்கள் இருக்கிற அந்த ஏர்பேஸை ரொம்ப நேரமாக கண்காணிச்சுட்டே இருக்குது. அப்படி கண்காணிக்கிறப்போ ஒரு விஷயம் தெளிவாக தெரியுது. 6 Su-27 விமானங்களும் வெளியில் ஓப்பன் ஏர் ஸ்பேஸில் எந்த ஒரு ப்ரொடெக்ஷனுமே இல்லாமல் தெளிவாக தன்னந்தனியாக நின்றுட்டுருக்கு. மேலே ஒரு கேமஃப்ளாக் நெட்டு கிடையாது, மேலே ஆன்டி ட்ரோன் சிஸ்டம்க்கான அந்த கேட்ச் கிடையாது. இல்லை ஏதாச்சும் ப்ரொடெக்ஷனுக்கு பொதுவாக இந்த மாதிரி இடத்துல நிறுத்தி வச்சிருக்காங்கன்னா அது மேலே நிறைய ப்ரொடெக்ஷன் யூனிட்ஸை யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஒரு ஷெட்டுக்குள்ளே நிறுத்துறது, இல்லை மேலே ரஷ்யா ஒரு டைம் பண்ணாங்க பாருங்கள், மேலே வந்து டயர்ஸை போட்டு அதை ப்ரொடெக்ட் பண்ணுறது. ஏன்னா ஒரு ட்ரோன் அட்டாக் நடக்குதுன்னா இந்த டயர்ஸை மேலே யூஸ் பண்ணாலே பெரும்பாலும் அந்த டேமேஜஸை இவங்களால தவிர்க்க முடியும். அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் ஓப்பனான ஏரில் டெக்கு கூட இல்லாமல் தனியாக நிறுத்தி வச்சிருக்காங்க ஒவ்வொரு விமானங்களையும். இந்த கோஆர்டினேட்ஸ் கிடைச்சதுமே ரஷ்யாவுக்கு இது அல்வா சாப்பிட்ற மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா உக்ரைனோட கான்கிரீட் ஹேங்கர்ஸில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த அந்த விமானங்களே ரஷ்யாவோட ட்ரோன் ஸ்ட்ரைக் இதுக்கு முன்னாடி எடுத்திருக்கு. அது கூட கம்பேர் பண்ணுறப்போ இப்படி ஓப்பன் ஸ்பேஸில் ஓப்பனாக ஏர் அட்டாக் நடக்கக்கூடிய இடத்துல இந்த விமானங்கள் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது ரஷ்யாவுக்கு இன்னும் ஆடட் அட்வான்டேஜாக மாறுது. இந்த ட்ரோன் அந்த கோஆர்டினேட்ஸை ஷேர் பண்ண அடுத்த ஒரு சில நிமிஷங்கள்லேயே கிளஸ்டர் வார்கெட்ஸை வச்சு முதல்ல இந்த விமானங்களை ரஷ்யா அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த கிளஸ்டர் பாம் கீழே விழுந்து வெடிச்சதுமே தெரியும், ஒரு 10லேருந்து 15 இடம் வரைக்கும் இந்த எக்ஸ்ப்ளோஷன் ஆனது ஏற்படும். அதுவும் அந்த வீடியோவில் தெளிவாக பதிவாகிருக்கு. இப்படி எதிர்பாராத ஒரு தாக்குதல் நடந்ததும் இது கூடவே ட்ரோன்ஸும் நிறைய அந்த பேஸ் மேலே ஒரு அட்டாக்கை பண்ணுது. ஒரு கோஆர்டினேட்டட் அட்டாக்காக இதை ரஷ்யாவோட ஃபோர்ஸஸ் பண்ணியிருக்காங்க. இந்த கோஆர்டினேட்டட் அட்டாக்ல அந்த முதல் கட்ட கிளஸ்டர் அம்யூனிஷன் வார்கெட் வெடிச்சு முடிக்கிறதுக்குள்ள உக்ரைனுக்கு ஒரு விஷயம் புரியுது, இந்த ஏர்பேஸில் இருக்க அந்த விமானங்களை ரஷ்யா குறி வச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் அதுக்கப்புறம் அவங்க கூட எடுக்கக்கூடிய முயற்சிகள்ன்றது பலன் அளிக்காமல் போயிடுது. கரெக்டாக இந்த கிளஸ்டர் வார்கெட்ஸ் வெடிச்ச அடுத்த ஒரு சில வினாடிகள்லேயே, நிமிஷங்கள் கூட கிடையாது, அடுத்த ஒரு சில வினாடிகள்லேயே ரஷ்யாவோட இஸ்கேந்தர் மிசைல் அந்த இடத்துல வந்து விழுந்து வெடிக்குது. அந்த எக்ஸ்ப்ளோஷனில் 2 விமானங்கள் அந்த ஸ்பாட்லேயே ஒட்டு மொத்தமாக எரிஞ்சு நாசமாகுது. இதுக்கப்புறம் ஏற்பட்ட எக்ஸ்ப்ளோஷன்ஸ், அடுத்தடுத்த மிசைல் தாக்குதலில் அந்த 4 விமானங்களும் ரொம்பவே டேமேஜ் ஆகுது.
எனக்கு தெரிஞ்ச அந்த 4 விமானங்களையும் இதுக்கப்புறம் உக்ரைனால திரும்ப அதை சர்வீஸ்க்கு கொண்டு வர முடியுமான்றது ரொம்ப பெரிய சந்தேகம் தான். ஏன்னா அந்த 4 விமானங்களையும் இந்த ஃபியூசலேஜ், அது மட்டும் இல்லாமல் அந்த விமானத்தோட முக்கியமான பாகங்கள், அந்த டெயில் பகுதியில் இருக்க அந்த இன்ஜின் பகுதியில் எல்லாமே தீக்கிரையாயிருச்சு. இன்னும் தெளிவாக சொல்லணும்னா 70% வரைக்கும் அந்த விமானங்கள் டேமேஜ் ஆகியிருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. 2 விமானம் மொத்தமாக காலி, மீதி இருக்க 4 விமானங்களும் மேக்ஸிமம் 70% வரைக்கும் டேமேஜ் ஆகிருக்கிறதுக்கான அதிகப்படியான சான்சஸ் இருக்குது. இந்த ஒரே நாளில் நடத்தப்பட்ட இந்த தாக்குதலில் இந்த 6 விமானங்களையும் இப்போ உக்ரைனோட படைகள் இழந்திருக்கு. இந்த தகவலானதே முதல்ல உக்ரைன் சைடில் இருந்து தான் வருது. ஃபர்ஸ்ட் வந்து ரஷ்யன் சோர்சஸ் இது யாருமே அனௌன்ஸ் பண்ணல. உக்ரைனோட முக்கியமான மிலிட்டரி பிளாகர்ஸ், இந்த உக்ரைனோட அந்த வாரை டெய்லி ஸ்டடி பண்ணி ஃப்ரண்ட்லைன் மூவ்மெண்ட்ஸை டெய்லி அனலைஸ் பண்ணுற அந்த பிளாகர்ஸே உக்ரைனோட இந்த கையாளாகாத தனத்தை ஒரு முட்டாள்தனம் சொல்லிட்டு எந்த அளவுக்கு உக்ரைனை கிரிட்டிசைஸ் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு அவங்க வேலிடாக வைக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் எல்லாமே அக்செப்டபிளாக தான் இருக்குது. ஒரு ஃப்ரண்ட் லைனுக்கு பக்கத்தில் ஒரு 100 கிலோமீட்டர் தொலைவில் தான் இந்த ஏர்பேஸ் இருக்குது. அப்படி அந்த ஏர்பேஸில் எந்த காரணத்தை வச்சு நீங்கள் இத்தனை விமானங்களையும் முதல்ல ஓப்பன் ஸ்பேஸில் நிறுத்தினீங்கன்னு சொல்லிட்டு முதல் கேள்வி கேட்குறாங்க. இதுக்கு உக்ரைனோட விமானப்படை கிட்ட இருந்து இன்னமும் எந்த ஒரு பதிலும் வரல. இப்போ இந்த 6 விமானங்களை இழந்துட்டீங்க. இந்த 6 விமானங்களை இழந்ததுக்கும் உங்களோட கையாளாகாத தனம் தான் ஒரே ஒரு காரணம். நீங்கள் மட்டும் அந்த விமானங்களை, இந்த எல்லா விமானங்களையும் கேமோஃப்ளாக் நெட்ஸோடவோ இல்லை சின்ன சின்ன ப்ரொடெக்ஷன்ஸோடு நிறுத்திருந்தா கூட இந்த அளவுக்கு அதிகமான டேமேஜஸை அந்த விமானங்களுக்கு ஏற்படுத்தியிருக்க முடியாது. இதில் இன்னொரு பெரிய விஷயம் என்னன்னா, அதே பேஸில் இந்த எல்லா விமானங்களையும் நிறுத்தி வைக்கிறதுக்கு தேவையான அந்த கான்கிரீட் ஸ்ட்ரக்சர்ஸும் இருக்குது. அது கீழே நிறுத்தி வைக்காமல் எதுக்கு இப்படி ஓப்பன் ஸ்பேஸில் நிறுத்தி வச்சுங்கன்னு சொல்லிட்டு இன்னும் அடுக்கடுக்கான கேள்விகளை கேட்டுக்கிட்டே போகிறாங்க. ரஷ்யாவோட படைகள் இந்த F-16 வர்றதுக்கு முன்னாடி எப்படியாச்சும் உக்ரைனோட ஏர்ஃபோர்ஸை ரொம்பவே பலவீனமாக்கணும், அவங்க கிட்ட இருக்கிறதுலேயே சூப்பரான ஜெட்ஸ், அதாவது இந்த Su-27, Su-25 போன்ற ஃபைட்டர் ஜெட்ஸை எந்த அளவுக்கு முன்னாடியே அடிக்க முடியுமோ அப்படி அடித்தாதான் நம்மளோட ஃபைட்டர் ஜெட்ஸ் உள்ளே போயிட்டு ஈஸியாக ஒரு தாக்குதல் நடத்திட்டு வர முடியும். ஆல்ரெடி ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் மிசைல்ஸ்ன்றது உக்ரைனுக்கு ஷார்டேஜ் ஆயிடுச்சு. இப்படி ஷார்டேஜாக இருக்க டைமில் இந்த மாதிரி விமானங்களை நம்ம இன்னமும் இழந்துட்டு இருந்தா அது ரஷ்யாவோட படைகளுக்கு நம்மளே ஒரு ஓப்பன் கேட்டை திறந்து விட்ட மாதிரி ஆகிடும். ரஷ்யாவோட தாக்குதல்களுக்கு இந்த டைம் நாங்கள் சொல்ல போகிறது இல்லை நாங்கள் கிரிட்டிசைஸ் பண்ண போகிறது ரஷ்யாவை கிடையாது. இந்த டைம் உங்களோட நெக்லிஜென்ஸாலையும் உங்களோட அந்த ஒரு ப்ராப்பரான பிளானிங் இல்லாத அந்த ஒரு தன்மையாலையும் தான் நீங்கள் இந்த அளவுக்கு விமானங்களை இழந்திருக்கீங்கன்னு சொல்லிட்டு எல்லாருமே இப்போ கிரிட்டிசைஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஹங்கேரியோட பிரைம் மினிஸ்டர் இன்னைக்கு உக்ரைனுக்கு வந்திருக்காரு. உக்ரைனோட அதிபரை சந்திச்சு முக்கியமான பல விஷயங்களை இன்னைக்கு உக்ரைனில் வச்சு பேச போகிறதாகவும் உக்ரைனில் இருந்து வரக்கூடிய சோர்சஸ் ஒரு தகவலை சொல்லுது. ஹங்கேரியை பொறுத்த வரைக்கும் ப்ரோ ரஷ்யன் ஸ்டாண்டர்டில் இருக்க ஒரு நாடு தான். ஐரோப்பிய யூனியன் எப்போல்லாம் இந்த உக்ரைனுக்கு உதவிகளை பண்ணணும், எப்போல்லாம் வந்து உக்ரைனுக்கு ஒரு எய்டை கொடுக்கணும்னு நினைக்கிறாங்களோ அப்போல்லாம் அதை பிளாக் பண்ணுறது, உக்ரைனுக்கு இந்த அளவுக்கு உதவிகளை கொடுக்குறதுன்னு சொல்கிறதுல ஒரு முக்கியமான நாடாக இந்த ஹங்கேரி இருக்குது. அப்படிப்பட்ட ஹங்கேரியோட தலைவரே இப்போ இந்த உக்ரைனுக்கு வந்திருக்கிறது முக்கியமான ஏதோ ஒரு விஷயம் இந்த உக்ரைனுக்குள்ளே நடக்க போகுது. ஆல்ரெடி ஜெலன்ஸ்கிக்கு எதிராக நிறைய ஐரோப்பிய நாடுகள் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. பிரான்ஸ் எலெக்ஷன்லாம் இப்போ மேக்ரோனுக்கு எதிரான அலைகள் பல வீச ஆரம்பிச்சிருக்கு. இன்னொரு பக்கம் யூகேல ரிஷி சுனாக்கோட அரசியல் வாழ்க்கையும் ஒரு பெரிய பிரச்சனையில இப்போ சிக்கியிருக்கு. ரஷ்யாவுக்கு எதிராக எந்தெந்த நாடுகள் நின்னாங்களோ அந்த நாடுகள் எல்லாத்துலேயும் இப்போ பொலிட்டிக்ஸ்ன்றது ரொம்பவே ஒரு இன்ஸ்டெபிலிட்டியோடு இருக்குது. நிறைய பேர் ரஷ்யாவுக்கு எதிராக நின்ன அரசியல்வாதிகள் அவங்களோட அரசியல் வாழ்க்கையிலையும் நிறைய திருப்பங்களை சந்திச்சுட்டு இருக்காங்க. ஆனால் அதையெல்லாம் விட்டுட்டு இப்போ என்ன தெரியுமா பேச ஆரம்பிச்சிருக்காங்க, அவங்களோட நாட்டில் எலெக்ஷனில் அவங்களுக்கு ஃபேவரான ரிசல்ட் வரணும்னா கூட இதில் ரஷ்யாவுக்கு சம்மந்தம் இருக்குது, ரஷ்யா தான் எங்களோட எலெக்ஷன்ஸில் உள்ள வேலையை பார்த்துருக்காங்கன்னு சொல்லிட்டு திரும்பவும் ஆஸ் யூஷுவல் ரஷ்யா எதிர்பண்ற அந்த ஒரே ஒரு வார்த்தையை பேச ஆரம்பிச்சிருக்காங்க. ஐரோப்பிய யூனியனில் இருக்க நிறைய நாடுகளில் அரசியல் முடிவுகள்ன்றது ரஷ்யாவுக்கு ஆதரவாக திரும்ப ஆரம்பிச்சிருக்கு. இன்னும் ஒரு சில நாட்களில் மேபி அமெரிக்காவோட எலெக்ஷன்ஸ் முடியறதுக்குள்ள இந்த உக்ரைனுக்கு எதிரான நிலைமைக்கு நிறைய நாடுகள் வருவாங்க. அமெரிக்க எலெக்ஷனில் மட்டும் திரும்பவும் ட்ரம்ப் அவர்கள் வந்துட்டார்னா கண்டிப்பாக அன்னைக்கே இந்த ரஷ்யா உக்ரைன் போருக்கு ஒரு முடிவானது வந்துடும். இதுக்கு நடுவில் தான் இந்த மாதிரி நிறைய இழப்புகளை உக்ரைன் சந்திச்சுட்டு இருக்காங்க. அதுவும் ரஷ்யாவோட விமானப்படைக்கு கூட இந்த அளவுக்கு ஒரே நாளில் 6 விமானங்களை இழக்கிற அளவுக்கு ஒரு பெரிய இழப்பானது இதுவரைக்கும் ஏற்பட்டதில்லை. ஆனால் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த ஜெட்ஸை கூட ஒழுங்காக ப்ரொடெக்ட் பண்ண முடியாமல் இந்த அளவுக்கு அதிகப்படியான இழப்பை உக்ரைன் ஒரே நாளில் பெற்றிருக்காங்க அவங்களோட ஒரு நெக்லிஜென்ஸால். இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்கன்றதை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோ சந்திப்போம். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் ஆர்கே.